வாங்க இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் அப்பள குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. 2-3 ட்ரிப் போட்டு சாப்பிடலான்னு தோணும். இந்த சைஸ் அப்பளம் ஒரு 4 எடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் சைஸ் சிறுசாக இருந்தால் ஒரு 5-6 எடுத்துங்க. உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எச்சு கம்மியாக எடுத்துக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இது சாம்பார் தூள் 1 டீஸ்பூன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எச்சு கம்மியாக எடுத்துக்கலாம். தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 டீஸ்பூன். வரமிளகாய், கருவேப்பிலை, புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு கரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த கப்புக்கு இந்த அளவு வந்து இந்த கப்புக்கு எல்லாம் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய், வேர்க்கடலை, மஞ்சத்தூள், கடுகு, பெருங்காயம். வாங்கினு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இப்போ வானலி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம், வரமிளகாய், நிலக்கடலையும் போட்டுக்கலாம். பெருங்காயம், தேங்காய், அப்பளம் இந்த அளவுக்கு உடச்சி வச்சுருக்கிறேன். அப்பளத்தையும் போட்டுடலாம். அப்பளம் இதுலேயே நல்லா பொரியட்டு. நீங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அப்பளம் பொரிச்சு மீந்து போயிட்டாலும் கூட அந்த அப்பளத்தில் இப்படி செய்யலாம். இருந்தாலும் நீங்கள் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இப்படி போட்டு பொரிச்சு எடுத்தால் தான் நல்ல குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. அப்பளம் நல்லா எல்லாமே வதங்கிடுது. அப்பளமும் பொரிஞ்சிடுது. நம்ம கரைச்சி வச்சு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு. எந்த குழம்புக்குமே கல் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்கட்டு. குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுது. அரிசி மாவு 2 ஸ்பூன் நான் கரைச்சி ஊற்றினேன். அப்பளே சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு அரிசி மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ அப்பள குழம்பு ரெடி. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.